சி ஐம் நாட் அ சைக்கோ. நிஜமாக இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சார். இப்போ நீங்கள் எல்லாம் போலியாக இருக்கீங்களா? நான் தாங்கிப்பேன். அவள் சின்ன பொண்ணு, ஷி வாஸ் 25 years old. ஒரே ஒரு இடத்துல வந்து உடஞ்சி போய் அழுதெல்லாம். பட் ஆனால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு பேர் பிரபலமாச்சு, அதை நோட் பண்ணீங்களா? சுகர் டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். பட் பாவம் அவங்களுக்கு சுகர் டேடி ஒரு அர்த்தம் தெரியல. அவள் கோடீஸ்வரி அந்த பொண்ணு. அது என் காசுக்காக அவள் வரல, என் அழகுக்கும் என் அறிவு. வெரி குட் ஆக்டர்மா. ஐம் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர். கமல் சார் சொல்லுவார், ஐம் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர். ரொம்ப நல்லா நடிப்பேன், ரொம்ப அழகாக இருக்கேன். ஸோ நிறைய ஆக்டர்ஸ்க்கு அது ஒரு இன்செக்யூரிட்டி கொடுத்துரும். ஒரு ஃபங்க்ஷன் போனேன், யூ ஆர் பிருத்திவிராஜ். இல்லையே, நான் உங்களுக்கு கூப்பிடவே இல்லையே. ஓ, அப்புறம் இல்லை, நாங்கள் பிருத்திவிராஜ் சுகுமாரை கூப்பிட்டேன், நீங்கள் ஏன் வரீங்க? பயங்கரமான ஒரு வில்லன். தேட்டரில் போய் பார்க்குறேன், எல்லாரும் ஏ பப்புளுடா அப்படின்னா. ஸோ அது புயான்னு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ புரியுதா? இப்போதான் உங்களுக்கே புரியுது. அப்போ ஜெனரல் ஆடியன்ஸை நினச்சி இந்த பொண்ணுக்கு புரியுது. பண்ணுங்க சார் அப்படின்னு. ஸோ அவர் வந்து தான் மட்டும் நல்லா நடித்தா பத்தாது, எல்லாருமே நல்லா நடிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். நல்லா நடித்தா அப்படி பாராட்டுவார். நல்லா நடிக்கலன்னா சொல்லி அவருக்கு நடிப்பாரா சார். வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். வி ஹேவ் ஆக்டர் பிருத்திவிராஜ். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? சினிமா எக்ஸ்பிரஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஃபேமிலி. ஏன்னா என் தங்கச்சி வந்து ஒரு 15-20 வருஷம் சினிமா எக்ஸ்பிரஸில், இந்தியன் எக்ஸ்பிரஸில் வேலை பார்த்தாங்க. ஷீ சோல் ஸ்பேஸ். ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ், சினிமா எக்ஸ்பிரஸ்லாம் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஃபேமிலி. ஹாப்பி, ப்ரவுட் டு பி இன் திஸ் சேனல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறப்போ ஒரு சின்ன டைலமா இருந்தது. பிருத்திவிராஜ் இல்ல பப்ளு அப்படின்னு சொல்லி. பப்ளு பிருத்திவிராஜ். Now I go by the name பப்ளு பிருத்திவிராஜ். அந்த நேம் தான். அதுல கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்றீங்களா? கம்ஃபர்ட்டபிளா நான் ஆயிட்டேன். ஏன்னா there is this நிறைய பிருத்திவிராஜ் வந்துட்டாங்க. அண்ட் எனக்கு வெரைட்டி சார், நீங்கள் பண்ணியா சார், ப்ளீஸ் சார், அது சார் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் போனேன். யூ ஆர் பிருத்திவிராஜ். இல்லையே, நான் உங்களுக்கு கூப்பிடவே இல்லையே. அப்புறம் இல்லை, நாங்கள் பிருத்திவிராஜ் சுகுமாரை கூப்பிட்டோம், நீங்கள் ஏன் வரீங்க? ஐயோ. ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் அன்னைக்கு தெலுங்குல வந்து ஒரு 2-3 பிருத்திவிராஜ் இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே வந்து அவள் வருவாளா வந்து பெல்லி. ஸோ பெல்லி பிருத்திவிராஜ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஓகே. ஸோ அதனால் அனிமலுக்கு அப்புறம் ஐ கோ பை த நேம் பப்ளு பிருத்திவிராஜ். பட் இது வந்து ஸ்டேஜ் பிளேக்காக நீங்க யூஸ் பண்ண பேர் தானே? இது பெட் நேம். வீட்டு பெட் நேம். ஓகே. நான் சைல்டு ஆர்டிஸ்டாக ஒரு 38 படம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதில் வந்து மாஸ்டர் பப்ளு அப்படின்னு க்யூட்டாக இருந்தது. பட் வளர்ந்ததுக்கப்புறம் பாண்டி நாட்டு தங்கம்ல வந்து பயங்கரமான ஒரு வில்லன். தேட்டரில் போய் பார்க்குறேன், எல்லாரும் வந்து அப்படின்னு சீட்டு கெச்சுங்க, ஏ பப்புளுடா அப்படின்னா. ஸோ அது புயான்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்படி ஒரு டைனமிக் வில்லனுக்கு பப்ளுன்னு ஒரு பேர் வச்சா, நம்ம பப்ளுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பப்ளு அப்படின்னாங்க. பாய்ப்புலு, குழந்தைகளை கூப்பிடுற மாதிரி கொஞ்சம் மாதிரி. கரெக்டா? சோ அந்த ஃபீல்காக வந்து கொஞ்சம் லைட் நடுவுல இது பண்ணிருந்தீங்க. பட் பேக் டு அது இட்ஸ் ஓகே. பப்ளு பிருத்திவிராஜ். ஏன்னா அனிமல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரொம்ப கியூட் ஆயிட்டேன், அழகாயிட்டேன், முந்தியோட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன். ஸோ அதனால இப்போ நீங்க பப்ளு பிருத்திவிராஜ் கூப்பிட்டா அது சூட் ஆகுது. ஓகே. பட் ஆனா ஒரு சர்டைன் பீரியட்க்கு மேல பெட் நேம் வந்து கூப்பிடுறத வந்து ரொம்ப சில பேர் வந்து என்னடா இது எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. முதல்ல வந்து குழந்தை பருவம், அப்புறம் இளமை, முதுமை, அதுக்கப்புறம் மறுபடியும் குழந்தை பருவம். ஆமா. இப்போ நான் என் குழந்தை பருவத்தில் இருக்கேன். ஓகே. பட் ஆனா யாரும் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ஓப்பனா வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ரைட். ஸோ கம்மிங் டு ஏஸ், லாஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூஸ் எல்லா பக்கமும் வந்துகிட்டு இருக்கு, தியேட்டர்ஸ்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஹவ் ஹாப்பி அபௌட் யுவர் ரோல்? மட்டும் இல்ல, ரெவென்யூ ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. மூவி இஸ் a big blockbuster hit. கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தது. ஏன்னா ப்ரீ ரிலீஸ்க்கு அப்போ நிறைய பேர் நீங்களாம் வந்து இன்டர்வியூ பண்ணீங்க, சார் படத்தோட கதை என்ன சார், இதில் வந்து இதனால் நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க, இது வந்து சினிமாங்கிறது இது என்ன மாதிரி சினிமா அப்படிங்கும்போது, ஐயோ இது அப்படி இல்லையே, இது வந்து ஒரு ஃபேமிலிக்காக அவுட் அண்ட் அவுட் என்டர்டெயின்மெண்ட். ஓகே, எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் போய் ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஃபிலிம். இதில் நாங்கள் வந்து ஒரு தத்துவம் இல்லை ஒரு கருத்து, ஒரு லைட் ஹார்ட்டட் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற மாதிரி படம். ஸோ இப்படி கேள்வி கேட்குறாங்களே, ஒரு வேளை தப்பு பண்ணிடுமோ அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து
நான் இது ஓப்பனாக எல்லார்ட்டையும் சொல்கிறது என்னென்னா என்னோடய டைம் 50 வருஷத்தில் வராத ஒரு குட் டைம் எனக்கு இப்போ வந்திருக்கு. 2025 ஓகே, இது 2025. ஓகே. அண்ட் ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் இருந்தது. அப்புறம் கதை செகண்ட் வெர்ஷனில் அது கொஞ்சம் பெருசாச்சு, தேர்ட் வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு, ஃபோர்த் வெர்ஷனில் நான் ஆக்சுவலாக படத்தை இப்போ நான் தான் மெயின் வில்லன். அவர் ஒரு மாதிரி காமெடி வில்லன் மாதிரி ஆகிட்டார். ஸோ ஒரு கெட்ட வில்லன், ஒரு ஹாரிபிள் ஃபெலோ அப்படின்னா நான் தான் அந்த படத்தில். ஸோ இது வந்து தமிழில் நம்மளை வந்து ஒரு ஒரு கம்பேக், ஒரு ஒரு வில்லனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும் அப்படின்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு. படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் டப்பிங் பேசும்போது கொஞ்சம் அது குறைஞ்சிது. ஏன்னா அவ்வளோதானா, ஐயோ நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா அப்படி? ஆமாம், ஏன்னா ஒரே டே அடிச்சிருவோம்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், கடற்கரைன்னு பேசும்போது போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். 2 நாள் டப்பிங், 3ஆவது நாள் கொஞ்சம் கரெக்ஷன்ஸு, இன்னொரு நாள் வந்து சென்சாரில் ஏதோ மாற்ற சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தானே தவிர டப்பிங் 2 நாள் முடிச்சிட்டோம். அது ஒரு நாளே முடிச்சிருப்பேன். பட் டப்பிங் பேசும்போது எனக்கு என்னன்னா ஒரு நாளே முடிஞ்சிருச்சு, 2 நாளே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஃபீல் இருந்தது, ஃபீலிங். பட் படம் பார்க்கும்போது அந்த பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, பார்த்தா படம் ஃபுல்லாக இருக்கும் நம்ம. அண்டு நான் மியூசிக்கெலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராடனரி ஆகிடுச்சு. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ அது வரைக்கும் நான் வந்து அது எனக்கு அந்த உள்ள ஒரு பட்டர்ஃப்ளைஸ் ஓடிட்டு இருந்தது. ஓகே. நெகட்டிவ் ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் சில ஆக்டர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வந்து அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப ஆக்டிங் அப்படிங்கிறது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும், அவங்க நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு. பட் when it comes to பிருத்திவிராஜ், அவர் ஆக்டிங் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேல் இருந்தாலும் இங்கே வந்து உங்களை தார்மீகமாக திட்டுவாங்க. ஐயோ, நீங்கள் அதை நிறைய படங்களில் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பார்த்துருப்பீங்க. அதையே வந்து உங்களுடைய கேரக்டர் மட்டும் ஆன் ஸ்க்ரீனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்டென்சிட்டியோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் ஐம் வெரி குட் ஆக்டர்மா, ஐம் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர். ஓகே. கமல் சார் சொல்லுவார், ஐம் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர். அந்த மாதிரி ஐம் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர். நீங்கள் என்னைக்காவது இது பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கே உங்களை பார்க்குறப்ப வந்து என்னடா இவ்வளோ வில்லனிக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை, எனக்கு வந்து நார்மலி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி கரெக்ஷன் தான் வரும் தவிர. அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து எங்கேயோ ஆழமாக என்ன பதிஞ்சிச்சு அப்படின்னா, எவ்வளோ வில்லனை திட்டுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து வில்லன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்துக்கிறேன். அண்டு எவ்வளோ வில்லன் ஸ்ட்ராங் ஆகிருக்காங்களோ அப்போ தான் ஹீரோஸும் வரும். ஆமாம், இவங்க இல்லைன்னா ஹீரோக்கு வேலையே இல்லையே, அது ஹீரோவாகவே அவர் தெரிய மாட்டாரு, ஏன்னா வில்லன் இருந்தால் தான் எலிவேட் பண்ணாதான். ஸோ அந்த மாதிரி எனக்கு அது சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். அண்ட் வில்லன் பண்ணணும், வில்லன் எனக்கு ஹீரோ பண்ணுறத விட வில்லன் தான் ரொம்ப. ஓகே. ஸோ ராஜதுரை கேரக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓப்பனிங் சீனில் என்ன படம் வந்துடுச்சு, இட்ஸ் பீன் இதுன்றால சின்ன கேரக்டராக சொல்கிறேன், ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்கு வந்து ஹீரோ மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து உட்காந்தப்போ வாவ், பிருத்திவிராஜோட ரோல் வந்து கம்ப்ளீட்டா வேறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயை மூடி நாங்க சிலாயிக்கிறதுக்குள்ள அப்படியே ஒரு இது இருந்தது. ஸோ ராஜதுரைக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இந்த படத்துக்கு உங்களுக்கு இருந்ததா? ஆமாம், 6 மாதம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, காலையில் எழுந்துச்சு சூரியன் இத்தனை 50 வருஷம் பண்ணாத ப்ரிப்பரேஷனா. ஓகே. இல்ல என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து இந்த ரிஹர்சல் தேவைப்படும், ஹோம்ஒர்க் தேவைப்படும்ன்றத சொல்லியிருக்காங்க, அதனால கேட்குறேன். என்ன அப்படின்னா, டேரக்டர் ஆறுமுகம் அவர் வந்து இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேரக்டர். அவர் வந்து டைலாக்ஸ்லாம் சொல்லி, ஓகே நீங்கள் இது பேசுகிறீங்க, நீங்கள் அப்படி இல்லை, அவர் சொல்லுவார் இது வந்து இட்ஸ் அ கொலாபரேஷன் அப்படின்னாரு. ஸோ டைலாக்ஸ்லாம் வந்து சார் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க, அந்த பொண்ணு இப்படி இப்படின்னு நம்ம பேசி வச்சுக்கிட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த டைலாக்ஸ்லாம் சொந்தமாக நாங்கள் சார், நான் இப்படி சொல்லட்டுமா சார், இம்ப்ரூவைஸ் பண்ணுறேன் இல்லை சொல்கிறத வந்து உங்களை சொல்ல வைப்பேன். சார் இந்த பொண்ணு வருது சார், சொன்னேன் இந்த மாதிரி அவர் தேங்க்யூ சொல்ல, நீங்கள் தேங்க்யூ சொல்லுமா சார், தேங்க்யூ வெரி மச் சார், இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறீங்க அது அப்படின்னு இந்த மாதிரி ரொம்ப ஸ்பான்டேனியஸாக எல்லா சீன்ஸ் அப்படி தான் பண்ணோம். பேசி 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 ஒரு அதோட பார்த்தீங்கன்னா நடித்த மாதிரியே இருக்காது. ஆமாம்,
ஆல்மோஸ்ட் அதான் நான் சொல்றேன் So நீங்க that வரப்ப is the மட்டும் preparation. இந்த மனுஷன் மட்டும் அதை தண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த காம்பினேஷன் பிட்வீன் யூ அண்ட் விஜய் சேதுபதி ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்க பார்க்காத ஒரு காம்போ அப்படிங்கிறதுனால. ஆனா உங்களுக்கு அதை பண்றப்ப வந்து ஒரு இது இருந்திருக்கும்ல. ஏன்னா சில பேர் கூட செட் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு சின்ன இது இருக்கும். நம்ம சொல்லுவாங்க ஹீரோ ஹீரோயினுக்கு தான் கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லைன்றத ரிவ்யூஸ்ல சொல்லுவாங்க. ஆனா சில இடங்கள் வில்லனுக்கும் ஹீரோவுக்குமே கெமிஸ்ட்ரி இருந்தாதான் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஃபீல்லாம் இருந்ததா? இந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி? நான் ரொம்ப நாளாக நடிகர்மா, ரொம்ப நாளாக நடிப்பேன், ரொம்ப அழகாக இருக்கேன். ஸோ நிறைய ஆக்டர்ஸ்க்கு அது ஒரு இன்செக்யூரிட்டி கொடுத்துரும். ஓகே, அண்ட் தெலுங்குல வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருக்கேன். நான் நல்லா பண்ண சீன்ஸ்லாம் வராது. ஒரு 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 சீனில் வந்து வைசாக்ல எடுக்கிறோம், சன்செட்டில் இருக்குது, பின்னாடி சூரியன் இருக்கான், ஜீப் அந்த இது மேலே ஹீரோ உட்காந்துருவார். ஸோ எங்களை சுற்றி சுற்றி கேமரா வரும். ஓகே, அண்டு அப்படி கேமரா அப்படி சுற்றி வரும்போது நான் பேசணும், ஜிக் அப்படின்னு நான் பேசணும். ஸோ கேமரா மூமெண்ட், அதுக்கப்புறம் இந்த ஹீரோ, ஸோ இப்படி அண்ட் ஒரே ஷாட்டில் பண்ணணும். ட்ரை பண்ணுவோம் சார், இன்றைக்கி இல்லைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த் வரோம் இல்லையா, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை சார் ட்ரை பண்ணலாம் சார். ஸோ மொத்தம் ஊர் பார்க்குது. ஸோ இது வந்து ஜிக் எடுக்கிறோம், ஒரே ஷாட் எடுத்தோம், முடிச்சிட்டிங்க. அண்டு அதில் நான் வந்து கோவப்பட்டு அழுது, அந்த ஹீரோ நடிக்கவே இல்லை. அவன் ஏதோ பேச கப்பு நான் மூஞ்ச பிடிச்சி, உனக்கு தெரியாதுடா, தெரியாமல் பேசுகிற நீக்கு தெரியுதுடா, நானா அப்படின்னு, என் அப்பா வந்து நல்லவன் இல்லை அப்படின்னு, எங்கள் அப்பாவை அவன் கார்டன் நினச்சிட்டுப்பான், இல்லைடா எங்கள் அப்பா கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பேசுவேன். அண்டு பார்த்தா படத்தில் அந்த சீன் இல்லை. ஏன்னா நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ட்டு அந்த ஹீரோ, அவர் தான் நடிக்கிறார், நான் ஒன்றுமே பண்ணலையே சார், அதான் சார் படத்துக்கு முக்கியம், இல்லை வேண்டாம் அந்த ட்ராக்கை தூக்கிடுங்க அப்படின்னு. அது ஸோ இந்த ஹோட்டல் சீன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே அப்படி ஒரு, நீங்கள் சொன்ன அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி பேசலாமா, நான் அப்படி பண்ணட்டுமா, இப்படி நான் வந்து உட்காந்து தட்டி சிரிக்கட்டுமான்னு, ஏன் சார் இப்படி ஹெசிடேட் பண்ணுறீங்க, இல்லை சார் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, உங்களுக்கு ஓகேனா பண்ணுறேன், ஏன்னா நான் இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் டேபிள் தூக்குறதுக்கு நீங்கள் இப்போயே தூக்கலாமே அப்படின்ட்டு. ஓ, நீங்கள் அவ்வளோ டைரெக்டாகவே கேட்டீங்க? ஆமாம், நான் சொன்னேன் இல்லை சார், நான் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ ஹீரோ, நீங்கள் நல்லா பண்ணுங்கள் சார் அப்படின்னு அவர் வந்து என்கரேஜ் பண்ணுங்க சார் அப்படின்னு. ஸோ அவர் வந்து பேசிக்லி தான் மட்டும் நல்லா நடித்தா பத்தாது, எல்லாருமே நல்லா நடிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் நல்லா நடித்தா அப்படி பாராட்டுவார், நல்லா நடிக்கலன்னா சொல்லி அவருக்கு நடிப்பாரா சார் அப்படின்னு. இஸ் வெரி ஓப்பன் அண்ட் நிறைய சப்ஸ்டன்ஸ் உள்ள ஒரு ஹீரோ. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். ரொம்ப ரசிச்சிருக்காரு. நானும் அவர் ரொம்ப ரசிப்பேன். ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அணுவா நான் சொல்றேன், என்ன பெண்களை சொல்ற மாதிரி ரசிச்சு சொல்றாரு அப்படின்னு பார்த்தேன் நான். ஸோ எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ஓகே. நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டின் வந்து நான் ரைஸ் பண்றேன். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து நான் வந்து இதை பார்த்தேன். இந்த டைட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து சொன்னப்ப இன்னும் டைட்டிலே வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது இன்னும் பெருசாக வந்து ரீச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து நான் பார்த்தேன் காமனாக. ஸோ உங்களுடைய தாட் அதை பற்றி? ஜென்ரலாக ரொம்ப ஆப்டான டைட்டில் இது. ஏன் அப்படின்னா ஏஸ், ஓகே, ஏஸ் வந்து கார்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு அது தெரியும், அது எவ்வளோ முக்கியமான ஒரு கார்டு. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அந்த கார்டை வந்து நீங்கள் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏ கிங் குயின் ஜாக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஹையஸ்ட் கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒன் வேல்யூ இருக்குது அண்ட் த ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இதில் வந்து எப்படி ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸில் 4 ஏஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏஸ். வில்லன் ஒரு ஏஸ், ஹீரோயின் ஒரு ஏஸ், ஓகே, ஹீரோ ஒரு ஏஸ். ஸோ தேர் டிஃப்ரெண்ட் ஏசஸ் அண்ட் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வி ஃபார்ம் அ ஃப்ளஷ். ஓகே, ஸோ இதில் ஒரு டீப் அர்த்தம் இருக்குது. அது மக்களுக்கு அது வந்து ஏஸ் அப்படின்னா நிறைய பேர் ஏசிஇ படம் பாருங்க சார், ஏசிஇ படம் பார்த்தேன். ஓகே, ஸோ அது புரியாமல் போயிடுச்சு. பட் மற்றபடி ஐ திங்க் இந்த படத்துக்கு அண்ட் ப்ளஸ் சி லைஃப் இஸ் அ கேம்பிள். ஓகே, அண்ட் இதில் நீ பார்த்தீங்கன்னா டேரக்டர் என்னென்னா ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா வி ஆர் ஆல் கனெக்டட். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து இதனால இது அப்படின்னா இருக்குது வாழ்க்கை. ஓகே, அண்ட் ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து, ஆமாம், நிறைய பேர் இப்போ ஏஸ் படம்
இன்னைக்கு கிடைச்சி நான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உலகம் பூரா என்னை வந்து பாராட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் எனக்கு வந்து எப்போ வந்தது அப்படின்னா நான் ஒரு மிட் ஆஃப் கான்ட்ரவர்ஷியில் இருக்கேன். ஓகே, அந்த டைமில் வந்து இந்த கதை பேசும்போது சார் அந்த கேரக்டருக்கு நம்ம பிருத்திவிராஜ் பப்ளு பிருத்திவிராஜ் போடலாமா சார் அப்படின்னு இந்த கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அஸ்வின் சொல்கிறான். ஓகே ஓகே, அவன் அந்த வார்த்தை சொல்லாமல் இருந்தானா இந்த படம் வந்து நடந்திருக்காது. ஓகே, அண்ட் யோகி பாபு என்ன பண்ணிட்டாரு, டேட்ஸ் மாற்றிட்டார். ஓகே ஓகே, அவர் அப்போ டேட்ஸ் கொடுத்துருந்தாருன்னா எனக்கு 2 சீனோட படம் முடிஞ்சிருக்கும். ஓகே, அவர் தள்ளி போட்டதுனால எனக்கு அந்த மாதிரி இந்த ஈச் திங் வந்து இஸ் கனெக்டட். காட்சியில் எப்படி ஈச் கார்டு இஸ் கனெக்டட் அண்ட் அந்த கார்டில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கார்டு என்னன்னா ஏஸ். ஸோ ஒரு அர்த்தத்தோட தான் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து அது மேலோட பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கு அப்புறமா புரியுதா, இப்பதான் உங்களுக்கே புரியுது. அப்ப ஜெனரல் ஆடியன்ஸ் நினைச்சு அந்த பொண்ணு புரியுது எது சார் ஏஸ். இவங்களுக்காக கேட்டேன், அவங்களுக்கும் புரியணும்ல, இப்படி சமாளிக்கிறேன் பாருங்க. இப்ப சொன்னீங்க மிட் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ்ல இருந்தப்ப வந்து இந்த படம் எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு கான்ட்ரவர்சிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? உண்மையா இருக்குது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா. ஏன்னா எனக்கு போலியா இருக்க தெரியாது. ஓகே, அண்ட் எனக்கு நடிப்புங்கிறது ஸ்டார்ட் கேமரா அப்போ தான் நடிப்பேன், கட் பண்ணிடுவேன் நான். ஓகே, அப்பேற்பட்ட வேணாம். ஸோ அதனால் நிஜமாக இருக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸா. அப்போ நீங்கள் எல்லாம் போலியா இருக்கீங்களா? புரியும், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இருக்கேன். இல்லை, நான் உண்மையாக இருக்கேன். எதுக்கு போய் சொல்லணும், எதுக்கு நான் வந்து மூடி மறைக்கணும்? நான் தான் தப்பு பண்ணா தான் மூடி மறைக்கணும். ஸோ நான் தப்பு பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் சரி, சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் சரி, லாவை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு பண்ணல. ஸோ அது எப்படி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் அப்படின்னு கொண்டு வருவீங்க? ஓகே, சரி, உண்மையா இருக்கறனால மேபி இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றதா? நான் ஒன்றும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலையா? யார் கான்ட்ரவர்சிஸ்குள்ள சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, கான்ட்ரவர்சி நீங்களா கிரியேட் பண்ணீங்க. அப்படியே தூக்கி டப்புன்னு ஓடிச்சு, ஒரு பபிள் வடிச்சாங்க, ஓடிச்சு, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஓகே, பட் ஆனால் அதெல்லாம் சரௌண்டிங்ஸில் உங்களை பற்றி இது பண்ணுறப்போ உங்களுடைய மைண்டில் தாட் என்னவா இருந்துட்டு இருந்தது, என்ன ஓடிக்கிட்டு இருந்தது மைண்டுக்குள்ளெல்லாம்? ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ஜாய் பண்ணீங்களா உண்மையிலேயே? சீரியஸ்லி? ஆமாம். ஓகே, ஏன்னா சில பேர் வந்து அதை ஹேண்டில் பண்ணாமல் ப்ரெஷர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு டிப்ரெஷன் மோடு போவாங்க, தனிமைப்படுத்திப்பாங்க. நிறைய பார்த்துருக்கேன் நிறைய இடங்கள். ஐயோ சோஷியல் மீடியா அவாய்ட் பண்ணுவாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த பீக் டைம்ல கூட சோஷியல் மீடியாவை சர்வசாதாரணமாக ஒருத்தர் யூஸ் பண்ணார் அப்படின்னா அது பப்ளு பிருத்திவிராஜ் தான். நீங்கள் யாராவது ஒருத்தர் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா யுவர் லவ் வில் நாட் ஒர்க். இவ்வளோ கான்ட்ரவர்ஷியல்லையும் அவள் என் கூட நின்னான். ஓகே, ஸோ எனக்கு என்னென்னா நான் தாங்கிப்பேன். அவள் சின்ன பொண்ணு, ஷி வாஸ் 25 years old. ஸோ பட் வெரி மெச்சூர்ட். அவள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணான். ஏன்னா ஸோ தட் வே ஐ ஹேட் நோ ப்ராப்ளம். அவள் வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து உடஞ்சி போய் அழுதெல்லாம் ஏன்னா ஐ செட் நோ டோன்ட் டூ தேட் அப்படின்னு அவள் புரிய வச்சேன். இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அவள் ஷி ஸ்டுட் பை மீ டில் தி எண்ட். ஸோ தட் வே ஐ திங்க் ஐ வாஸ் லக்கி. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இதை நான் ஏன் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா, ஒன்று அவள் கூட இருந்தாங்கிறது. இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப வருஷமாக வந்துமா நான் இருக்கேன், அவ்வளோதான் தவிர 10ஓடு 11 இருக்கேன். என் டேலண்ட்டுக்கு வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கல. இப்போ அந்த கான்ட்ரவர்ஷியில் கூட இவர் இந்த இதெல்லாம் படம் பண்ணார், இவருக்கு பெருசாக ஒன்றும் தமிழில் வரல, தெலுங்கில் கொஞ்சம் அவங்கள ஒரு பெரிய லெவல் வந்தால் தமிழில் ஒன்றுமே வரல, இவருக்கான மரியாதை கிடைக்கல, இவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல, இப்படி தான் நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் இருந்தது. ஸோ அண்ட் அதுக்கு என்ன காரணம்? ஓகே, மேபி பிகாஸ் எனக்கு தமிழ் கிடைக்கலன்னா தான் தெலுங்கு போனேன். தமிழில் வந்து எனக்கு படங்கள் அமையலை, கிடைக்கல, வந்த படங்களை வந்து என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய தப்புகள் பண்ணி ஸோ தமிழ் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கான்ட்ரவர்ஷனால் மறுபடியும் தமிழ்நாட்டு முழுக்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து என்னை அப்பா தாத்தா அப்படின்னு பார்த்தவங்கலாம் என்னை வந்து மறுபடியும் ஐ பிகேம் பாப்பா. ஓகே, மிஸ் பண்ணுறீங்களா எதை? இப்போ நான் அப்படியே தான் இருக்கேன். ஓகே, பட் ஆனால் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு பேர் பிரபலமாச்சு, அதை நோட் பண்ணிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ஒரு பேர் சுகர் டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர், அது வந்து அப்படியே ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அதில் வந்து உங்கள் பேரை கொண்டு வந்து சுகர் டேடினா நாட் இன் த பேட் வே, ஒரு 50+ இருக்கிறவர் இவ்வளோ ஹெல்த்தி ஃபிட்டாக இருக்கிறாரு, அவருக்கு வந்து யங் ஏஜில் இருக்கவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஃபால் இன் லவ் அப்படிங்கிற மாதிரியான நோட்டில் வந்து சுகர் டேடி ஒரு அர்த்தம் தெரியல.
அப்போ நான் வந்து என் பேங்க் பேலன்ஸ் வந்து 0. ஓகே ஓகே, நான் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் 20,000 மாதத்துக்கு வாடகை கட்டிக்கிட்டு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை மீட் பண்ணேன். அவங்க அப்பா வந்து போலீஸ் கமிஷனர் ஆந்திராவில், அவங்க அம்மா ஒரு லாயர், அவள் கோடீஸ்வரி அந்த பொண்ணு. ஸோ நான் அவகிட்ட காசு கொடுத்து என் காசுக்காக அவள் வரல. என்ன சார்? ஸோ என் அழகுக்கும் என் அறிவு ஸோ இட் ஜஸ்ட் ஹேப்பன். ஸோ சுகர் டேடிங்கிறது நான் நிறைய காசு வச்சு பணத்தால் அந்த காதலை வாங்கினா இந்த சின்ன பொண்ணு வந்து பணத்துக்காக அவங்க வந்து வந்தாங்கன்னா இட்ஸ் கால் சுகர் டேடி. ஸோ இன்னொரு இதில் வந்து அந்த பொண்ணு மலேசியா பொண்ணு, அவங்க வந்து எனக்கு வந்து 6 கோடி கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னமும். ஸோ புல்ஷிட் தான், தட்ஸ் ரைட் வேர்ட். எனக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன், காசே இல்லாமல் நான் ஒரு சுகர் டேடியாக இருக்கேன். ஓகே, ரைட் ரைட். நம்ம எங்கே நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணிட்டோம். கம்மிங் டு ருக்கு, ஹீரோயின் வந்து பேர் வந்து ருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அஸ் ஆடியன்ஸாக வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. நீங்கள் வந்து ருக்குவை எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ருக்குமணி அப்படிங்கிற மாதிரி புள்ளி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது. ஏன்னா இட்ஸ் சிக்னேச்சர் இது மாதிரி உங்களுக்கு தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி சேம் இதுதான் உங்களுக்கு இருந்தது. எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த மாதிரி ஒரு ஐடியா ஏதாவது எங்கேயாவது நீங்க சொன்னீங்களா? சொன்னேன், பட் என்னன்னா அது வந்து நம்ம அங்கேயே ஸ்டக் ஆயிட்ட மாதிரி இருக்கும். ஓகே, அவள் வராலே ஸ்டக் ஆயிட்டோம், அந்த ஃபீல் வர வேண்டாம். அது அண்ட் சி ஐ எம் நாட் அ சைக்கோ. ஓகே, இது வந்து இவன் வேற அவன் வேற, ஸோ அதே ஃபீல் வர வேண்டாம் அப்படின்னு ஆக்சுவலாக அந்த பொண்ணு உள்ளே வரும்போதே அந்த பாட்டு பாடலாம். ஆக்சுவலாக ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அது பாடலாம்னு நினச்சேன். இல்லை ஏன் சாங் அங்கே போட்டு ருக்கு சாங்கை போட்டு வரும்போது பண்ணலாம், பட் அது பழைய காமெடி பழைய ஸ்டைல். இன்னைக்கு வந்து நாஸ்டாலஜிக்கான பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு ரீசன் இல்ல, இப்ப நிறைய நீங்க பண்ணி இப்போ ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, சோ நல்ல வேளை நம்ம அது பண்ணல. பட் ஆனா ஆடியன்ஸ் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதே ஒரு விஷயம் பண்ணிருந்தா நீங்க சொல்லி அரிச்சமாவே அரிக்கிறீங்க அப்படிங்க, பண்ணலன்னா ஏன் பண்ணலங்கிறீங்க. ஓகே, ரைட். பட் ஆனா அதை வச்சே புள்ளி பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதுதான் பண்ணல, அதனால தான் புஸ்னு போச்சு. கரெக்டா? ஓகே, ரைட்.